ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்வேர் சம்ஹவ் எபிசோட் 4 பார்ட் 1 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நல்லா குடிச்சு மட்டை ஆயிருந்தாங்க கீயும் பெம்மும். இப்ப பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம பெம்மு தான் பயங்கரமா குடிச்சிருந்தது. சோ நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னு தெரியாம எழுந்துச்சிட்டு இருக்கு. அப்பதான் எழுந்திருச்சு ஒரு விஷயத்த நோட் பண்ணுது. நம்ம ட்ரெஸ் மாறி இருக்கு, யார் இதை பண்ணிருப்பா கீன்னு சொல்லிட்டு வேகமா கத்துது. கீயும் வரா. என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது என் ட்ரெஸ் யார் மாத்தினான்னு சொல்லி கேக்குறா. நானும் மாத்தல நீனும் மாத்தல, நீ தான் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டியா, அப்ப வேற ட்ரெஸ் போட்டுதானே ஆகணும். நானு என்னது எல்லாத்தையும் கழட்டிட்டேனா? இது நைட்டே எல்லாத்தையும் கழட்டிட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன், ஆல்ரெடி எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அது எப்படி நீ என் பர்மிஷன் இல்லாம என்ன பாக்கலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க தானே, ஒரு மாதிரி பண்றாங்க. ரொம்ப ஷையா இருக்கு நம்ம பெம்முக்கு. திரும்ப திரும்ப கீக்கிட்ட இதையேதான் கேக்குது. நிஜமாவா நிஜமாவா போய் தானே சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாலும், நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதான் விஷயம், உண்மையா இதான் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னதும் அப்படியா நீ எப்படி என்ன பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்புறம் அப்படியே நிக்கிட்டுன்னு விட்டுட்டு வர முடியுமாமா, ட்ரெஸ்ஸை மாத்த வேணாமா லூசு அப்படின்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. இதுக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதும், பனிஷ்மெண்டா? அதுதான் நேத்து நைட்டே கொடுத்துட்டியே, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்? அதான் என்னை எட்டி விட்டியே ஒரு வத ஓடி போய் நான் அங்க தூரமா விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க தூக்க கலக்கத்துல விட்டுட்டாங்க போல. அது மட்டும் இல்லாம இன்னொரு பனிஷ்மெண்ட் ஒண்ணு கொடுத்தா பாரு, என் லைஃப்ல நான் மறக்க மாட்டோமாங்கிறாங்க. நான் கூட அன்னைக்கு சோஃபாவில கிஸ் பண்ணதுதான் சொல்றாங்க போல நினைச்சேன். ஆனா அதான் இல்ல, இவங்க தூங்க வந்திருக்கும் போதும் அதுதான் பண்ணிருக்காங்க. அந்த லிப்ஸ் உனக்கு அழகா இருக்கா, அந்த லிப்ஸ் உனக்கு அழகா இருக்குன்னு சொல்லுவியான்னு திருப்பி கூப்பிட்டு வச்சு கிஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த பனிஷ்மெண்ட் போல. அது கேட்டதும் பெம்முக்கு என்ன பண்றேன்னு தெரியல. ஐயோ கடவுளே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு பெட்ஷீட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அத கீ பார்த்து ரசிக்கிறாங்க. இப்ப அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பெம்மு கிளம்புறாங்க. அப்ப கூட ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்றாங்க. உனக்கு கண்டிப்பா இதுக்கெல்லாம் தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியாமா, கொடு, உன்னோட பனிஷ்மெண்ட்னா நான் எவ்வளவு சந்தோஷமா வேணாலும் ஏத்துப்பேங்கிறாங்க கி. சரி சரி ஃபீல் பண்ணாத, ஒன்னும் இல்லை, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி டுமாரோ எனக்கு பர்த்டே, ஸோ எல்லாரும் நம்ம வீட்டுல மீட் பண்றோம் சரியான்னு சொல்லிட்டு கீ இன்வைட் பண்றாங்க. அப்படியா, ஒரு கலக்கிடுவோன்னு சொல்லிட்டு கீயும் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா பெம்மோட வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா வீடு அப்படியே அரண்மனை மாதிரி இருக்கு. பார்க்கானு வாய பொழந்து பாத்துக்கிட்டே வருது. பார்த்தா அப்படியே ஒரு சீரீஸ்க்காகவே எடுத்த வீடு மாதிரி இருக்கு. நான் ஏன் இப்படி உளறேன், ஆல்ரெடி நம்ம சீரீஸ்குள்ள தானே இருக்கோம்னு லூஸ் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கு. அப்படியே வீட்டுக்கு போனதும் முதலா ஒரு ஆளை இன்ட்ரோ பண்றாங்க பெம்மே. யாருன்னா அந்த வீட்லயே அவங்க அப்பா கொண்டு வந்து வளர்க்குறாங்க போல. பெம்மோட சொந்தக்கார பொண்ணு, எப்படியோ சொந்தம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களாம். சோ அவங்க அப்பா தான் கொண்டு வந்து இங்க வளர்க்குறாரு. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி ஒன்னா அந்த வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள இன்ட்ரோ பண்ணதும் அவங்களும் ரொம்பவே ஹாப்பியா பேசுறாங்க எல்லார்கிட்டையும். உங்களுக்காக நான் நிறைய டிஷ்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம், இன்னைக்கு ஃபன் பண்றோம், ஜாலியா இருக்கும்னு பேசிட்டு போறாங்க. ஸோ அந்த டிஷ்ஷஸ்லாம் எடுத்துட்டு வரதுக்காக கீயும் அந்த பொண்ணும் தான் போறாங்க. அப்ப அந்த பொண்ணு கீ கிட்ட பெம்மை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. நீனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை இன்னைக்குதான் நான் பாக்குறேன்னு நினைக்காத, என்னைக்கு அவ அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாலோ அப்போத்துல இருந்து எனக்கு தெரியும்னு சொன்னதும், ஆனா நான் உங்களை எப்பவுமே எந்த ஃபங்க்ஷன்லயும் பார்த்தது இல்லையே, நீங்க மட்டும் எப்படி என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அவ ரூமை போய் பாரு, அவ ரூம் ஃபுல்லா உன்னுடைய போட்டோஸ் தான், உன்னுடைய ஞாபகங்கள் தான், அவ உன்னோட நினைப்பிலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம்னா என்னன்னு பார்த்ததே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப பெஸ்ட், பயங்கரமா அவங்கள அவங்க கம்பெனிக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு பொண்ணா அவங்க அப்பா மதிக்கவே மாட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவன் முகத்துல சிரிப்பை பாக்குறேன்னா அது ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அவளை மிஸ் பண்ணிடாத, அவளை லைஃப் லாங் கூடயே வச்சுக்கோங்கிற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் போடுறாங்க. இவளுக்கும் கேட்க ஆசையா இருக்கு. இப்ப எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த பாக்கு ரொம்ப அநியாயம் சேட்டை பண்ணிட்டு தெரியுது.
பெம்முக்கு ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு ஃபோர்க்ல ஒரு ஃபுட் எடுத்து வச்சிருக்குவாங்க கீ. டக்குன்னு இந்த லூஸு அதை போய் சாப்பிட்றோம் அவங்களுக்கே தெரியாம. பெம் இந்தா சாப்பிடுன்னு வாய்க்கிட்ட கொண்டு போய் நீட்டும் போது வெறும் ஃபோர்க்கு மட்டும்தான் இருக்கும், அதுல இருக்கிற ஃபுட்டு இருக்காது. உடனே பாக்க போட்டு திட்டுது. நான் உன் ஒய்ஃப் தானே, நான் சாப்பிடக்கூடாதாங்குது பாக்கு. மறுபடியும் இன்னொன்னு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சின்ன ஃபன் மாதிரி போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் சேர்ந்து கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. கேக் கட் பண்ணி முடிச்சதும் எல்லாரும் அவங்கவுங்களுடைய கிஃப்ட்ஸை கொடுக்குறாங்க. இந்த வீட்டில் வளர்க்குறாங்கன்னு சொன்னாலே ஒரு பொண்ணு, அதோட பேர் வந்து ப்ரா. அந்த பொண்ணு வந்து ஒரு செடியை கிஃப்ட் பண்ணுது. நம்ம பாக்கு கொடுத்துச்சு பாருங்க ஒரு கிஃப்ட், செக்ஸியான ஒரு ட்ரெஸ்ஸுங்க, நைட் டைம்ல போடுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குது எல்லாரும் முன்னாடியும். எல்லாரும் சிரிக்கிறாங்க கடந்துக்கிட்டு. அப்புறம் இன்னொரு பையன், அப்புறம் யாரு வேற யாரு, நம்ம கீ தான் கடைசியா அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க. பெரிய பெரியன்னு சொன்னாலும் அதே இடத்துல மற்ற கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்களே தவிர கீயோட கிஃப்ட் மட்டும் நான் ரூமுக்கு போய் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அதை விட்டுட்டாங்க. இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. எபிசோட் 4 பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரூம்ல கொண்டு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு பெம்மும் கீயும் மட்டும் தனியா ரூமுக்கு வராங்க. அப்படி வந்து பெம்மோட ரூம்ல லைட்டை போட்டதும் அப்படியே பார்த்தா கீயோட ரூம்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வெறும் போட்டோஸ் அதை டெக்கரேட் பண்ணி அப்படி இருக்கு. அதை பார்த்து கீக்கு வெக்கமா போயிடுது, இவ பார்த்துட்டாளேன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீ என்ன சொல்றான்னா, என் மேல உனக்கு அவ்வளோ லவ் இருக்கு, எப்படி காமிச்சிருக்க பாருன்னு சொன்னதும், உனக்கு மட்டும் என்ன, நீனே இதே தானே பண்ணியிருந்த லூசு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணனு கிஃப்டை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி, ஆனா ரொம்ப பெருசா இருந்ததுனால அதை கழுத்துலயே போட்டு விடுறாங்க. நம்ம கீ போட்டு விட்டுட்டு அப்படியே ரொமான்டிக்கா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஷஸ் எல்லாம் கேக்குறாங்க. பர்த்டே விஷ், என் ஆளுக்கு இப்படிலாம் நல்ல விஷ் கிடைக்கணும், நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனியா வேற இருக்காங்களா ரூம்ல, வேற நல்லா பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு யாரோ டோர் நாக் பண்ற சவுண்டு கேக்குது. கீ ஒரு பக்கம் ஓட, பெம் ஒரு பக்கம் ஓட. கீ என்ன பண்றதுன்னு தெரியாம பெட்டுக்கல்ல ஒளிய ஓடுறாங்க. அப்புறமா தான் தெரியுது வெளில வேற யாரு, பெம்மோட அப்பா தான் வந்திருக்காரு. எல்லாரும் அங்க உனக்காக வெயிட் பண்றாங்க, நீங்க என்ன பண்றேன்னு சொன்னதான் டக்குன்னு அந்த நேரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த கீ என்ன பண்றாங்க, டோர்ல முட்டிக்கிறாங்க. யாரா அதுன்னு சொல்லி எட்டு பார்த்தா கீயா இருக்கு. இல்ல கிஃப்ட் கொண்டு வந்து வைக்கலான்னு வந்த டேடி, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல அவங்களும் சமாளிக்க, 2 பேரும் சமாளிக்க தெரியாம சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பா என்ன சொல்றான்னா, சீக்கிரம் வா, உனக்காக கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிஃப்ட் எல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதுலயும் முக்கியமா அவங்க இந்த சொந்தக்கார பையன் இருக்கான் இல்லையா போன், அவன் வந்திருக்கான். ஸோ அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க, சீக்கிரம் வான்னு கூப்பிட்டதும் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்கள எதுக்குப்பா கூப்பிடுறீங்கன்னு சொல்லி இவங்களும் திட்டுறாங்க. இருந்தாலும் அது அவர் கேட்குற மாதிரி இல்லை. நான் சொன்னதை செய், நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அவர் ஒரு கிஃப்ட்டும் தராரு, ஒரு புக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வெளில போன பெம்மோட அப்பா யோசிச்சுட்டே போறாரு. ஏதோ ஒண்ணு சரியில்லையே, இது 2 எதுக்கு தனியா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அடி போயிட்டு இருக்காரு. அப்புறம் பார்ட்டிக்குள்ள 2 பேரும் வந்துடுறாங்க. வந்ததும் பார்த்தா கீயும் பெம்மும் தானே வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பையன் இருக்கான் இல்லையா போன், அவன் என்ன பண்றான், நான் தனியா பேசுனேன் ஆள்கிட்ட, நீ கொஞ்சம் அப்படி போமான்னு சொல்லிடுறான் கீயவே. பெம்முக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, கீக்கும் ஒண்ணும் சொல்ல முடியல. கீயும் பாக்கும் தனியா போய் பேசிக்கிறாங்க. யார் இவன், டைஃபாய்டு வந்த தென்னை மரம் மாதிரி இருக்கானே, திடீர்னு வந்து யார்கிட்ட என்ன பேசக்கூடாதுங்கிறான், புக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான்னு இதுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இங்க போன் வந்து பெம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனை ரொம்ப லைக் பண்றேன், லவ் பண்றேங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கான். ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு பெம்ம நோஸ் கட் தான் பண்ணி விடுது. ஆனாலும் அவன் விட்டுற மாதிரி தெரியல. எங்க பாத்தீங்கன்னா பாக்கும் கீயும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் உனக்கு சண்டைக்கு வருவான்னு நினைக்கிறேன், சோ இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு பாக்கும் சொல்லுது. அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே சிங்கிங் டான்சிங் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் சான்ஸ், நம்ம பழி வாங்கிடணும்னு சொல்லி நம்ம பாக்கு என்ன பண்ணதுன்னா இவரை பாட்டு பாட கூப்பிடுது. இந்த போன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து பாட்டு பாட கூப்பிடுது. அவனுக்கு பாட்டு பாட வருமா என்னன்னே தெரியல. அவனை கூப்பிட்டதும் அவனும் போயிட்டு அக்கா கீன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். கத்துறத பார்த்து எல்லாருக்கும் சிரிப்பு வந்தாலும் அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிங்கிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீயும் பெம்மும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா,
இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவங்க வருவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நீ யோசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை கீன்னு சொல்லிட்டு பெம்மு கீக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த எக்ஸ்பிளனேஷனை மாடியிலேருந்து டேடி கவனிக்கிறாரு. என்னமோ சரியில்லையே, அங்க என்னன்னா ரூம்ல தனியா இருக்காளுங்க, இங்க என்னன்னா தனியா பேசிக்கிறாளுங்க, என்னமோ போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம மேட்ரை ஓபன் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்ட்டி முடிஞ்சதும் பெம்மு கிட்ட போயிட்டு அவங்க அப்பா, உனக்கும் போனுக்கும் தான் பேசியிருக்கோம், உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா மேரேஜ் ஆக போகுது, நீங்க 2 பேரும் நல்ல கப்புள்ஸ், அது மட்டும் இல்லாம என்னுடைய பிசினஸ பாத்துக்கிறதுக்கு அவன் தான் சரியான ஆளு, சோ நீங்க 2 பேரும் தான் சரியான பேரா இருப்பீங்கன்னு நாங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டோம், அதனாலதான் இங்க வந்து போயிட்டு இருக்காங்கன்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. அதை கேட்டதும் பெம் என்ன சொல்றான்னா, சாரிப்பா, நான் அவரை பத்தி அப்படிலாம் யோசிக்கவே இல்லை, இனிமே யோசிக்க போறதும் கிடையாது, சோ அந்த மாதிரி ஏதாவது தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துருங்கிற மாதிரி தடவையா தைரியமா சொல்றா. அதுவும் இன்டைரக்டா தான் சொல்றா, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படிங்கறதான் சொல்றாளே தவிர அவன் எப்படி அப்படிங்கறத பத்தி அவங்க சொல்லவே இல்லை. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 4 பார்ட் 3 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம நம்ம கீழே பாத்தீங்கன்னா ஜுரம் வந்து படுத்து கிடக்காங்க. பாக்கும் பக்கத்துல இருந்து என்னென்னமோ பேசி பாக்குது, ஆனாலும் அந்த ஜுரம் சரியாகிற மாதிரி தெரியல. பேசினா எப்படி சரியாகும்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி எஸ்டர்டே அவங்க வீட்டுல ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அந்த பர்த்டே பார்ட்டியில அந்த போனு. சோ அவளை நினைச்சுதான் இப்ப இவங்களுக்கு ஃபீவர் வந்து கிடக்காங்க. நம்மளோட பெண்ணு நமக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் வந்து ஆட்டையை போட்டு போறான்னு இவங்களால தாங்க முடியல. சோ அந்த இதுலயே இவங்களுக்கு ஃபீவர் மாதிரி வந்து போச்சு. நம்ம பார்க்கும் சொல்லுது, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, நம்ம பாத்துக்கலான்னாலும் ஐயோ போடி நீ வேற, அவன் இருக்கிற அழகுக்கு அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு கண்டிப்பா அவங்க அப்பா அவருக்கு தான் கொடுப்பாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாக்கும் இவங்களுக்காக கஞ்சிலாம் வாங்கிட்டு வந்திருக்கு, அதை கொண்டு வந்து மேல மேல போட்டு வேற அவங்களுக்கு சூடு வைக்குது. இவங்களும் என்னென்னமோ சொல்லிட்டு அவங்க காலேஜ்ல இன்னைக்கு முக்கியமான ஒரு இது இருக்குதான், சோ நான் போயே ஆகணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ண ஆள் கிடையாது, சோ நான் தான் போய் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனாலதான் விட முடியல, உனக்கு கஞ்சி வாங்கி வச்சிருக்கேன், அதை குடிச்சிரு, ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு பாக்கும் அந்த இடத்த விட்டு போகுது. வெளில போயிட்டுமே போன் பண்ணிக்கிட்டே இருக்கு, கஞ்சி குடிச்சியா, டேப்லெட் போட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க போனை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு போன் வருது. இந்த போன்ல யாருன்னா வேற யாரு, நம்ம பெம்மு தான். பெம்மு போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஓ நீயா, நான் பாக்க நினைச்சு திட்டேன் சாரின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீனு, உனக்கு உடம்பு பண்ணலாம், நான் தானே வரணும், அதை விட்டுட்டு என்கிட்ட நீ ஏன் சொல்லவே இல்லை, பாக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, நீ என்ன லூஸா அப்படின்னு சொன்னதும், இல்லம்மா நான் ஓகே தான், இந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃபீவர் இல்லைன்னு சொன்னாலும் சரி டோர் ஓபன் பண்ணு, நான் இங்கதான் நிக்கிறேங்கிறாங்க. எனது இங்கேயா, ஏன் சொல்லவே இல்லை, அதான் இப்ப சொல்லிட்டுல டோர் ஓபன் பண்ண அப்படின்னு சொன்னா, ஓபன் பண்ணிட்டு பார்த்தா நர்ஸ் மாதிரி வந்து கியூட்டா அழகா நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கஞ்சி, ஒரு பக்கம் டேப்லெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செம்மையா நின்றுகிட்டு இருக்காங்க. பார்த்தது இவங்களுக்கு ஸ்மைல் வந்துருச்சு. ஏ லூசு, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டா, அஸ் அ கேர்ள் ஃப்ரெண்டா நான் தானே உன்னை பாத்துக்கணும், அதுக்குதான் ரெடியாகி வந்திருக்கேன். சரி நான் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி யார் உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தான்னு கேட்டா, வேற யாரு, பாக்தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னதோ, ஓ உங்க வேலையா, குட் ஃப்ரெண்ட்ல அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் பாக்க பத்தியும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை கவனிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ண பாக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கஞ்சி எடுத்துட்டு வந்து ஊட்டி விட பாக்குறாங்க. அந்த கஞ்சியை இப்படி ஸ்பூன்ல எடுத்து ஒரு ஊதுனாங்க பாரு, அப்படியே எல்லாம் கீ மூஞ்சில போய் தெரிச்சிருச்சு. ஐயோ இவ இன்னைக்கு நம்மள கொல்லாம போக மாட்டா போலையேங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சரி அதோடையாவது நிறுத்தினாங்களான்னா அதுதான் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா உன்னை நான் குளிக்க வைக்கிறேன், தொடச்சி விடுறேன்னு சொல்லிட்டு அடுத்தது வெந்நீரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஐயோ வெந்நீரை எடுத்து மூஞ்சில ஊத்த போறா, நம்ம தீஞ்சி சாவ போறோம்னு நினைச்சு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. சோ இப்ப அப்படியே கிளாத் எடுத்து அதுல நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. கழுத்துக்கிட்டு எல்லாம் துடைக்கும் போது நம்ம கீ தான் எல்லாத்துலயும் ரொமான்ஸ் எதிர்பார்க்குமே, டக்குன்னு கைய பிடிச்சி கண்ட இடத்துல கொண்டு போய் வச்சிருது. என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ தொடச்சு விடு தானே வந்த, அப்ப அந்த இடத்துல மட்டும் துடைக்க வேணாமா, தொடச்சு விடு அப்படின்னு மூஞ்ச ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் கைய வச்சு தொடச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஏய், எந்த இடம்னு பார்த்து தொடடி, அப்பதானே கரெக்டா தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உன் மூஞ்சி நீ கம்முனு இருன்னு சொல்லிட்டு பெம்மும் திட்டுறாங்க. நல்லா கிளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் இப்பதான் ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, உனக்கு எவ்வளவு ஃபீவர் இருக்குன்னு டெஸ்ட் பண்றோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல கிஸ் பண்றது, நெத்தியில கிஸ் பண்றது, நெக்ஸ்ட் மவுத்துக்கு போகும்போது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இல்ல வேணாம், என்னோட கோல்டு உனக்கு வந்துக்கும், சோ நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, வந்தா என்ன அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, என் ஃபீவர் உனக்கு வந்துட போகுது, நீ கம்முன்னு ஏறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நைட் ஆயிடுது, ஸோ தூங்க போலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்பவும் பக்கத்துலதான் படுத்திருக்காங்க. இடையில நிறைய பில்லோஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களோடது அவங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட நம்ம பாத்தீங்கன்னா நைட்லாம் அப்படியே ரொமான்டிக்கா இவங்களோடய பாத்துக்கிட்டே இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு அப்படியே மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் கோல்டு, ஆனா நம்ம பெம்மை பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு குல்லா போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடியா போட்டுக்கிட்டு படுத்திருக்கு. எப்படி அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல இங்க வந்து தங்குறதுக்கு. இப்ப அப்படியே 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. அதோட இந்த பார்ட்டும் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.